அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அம்மாயி ஆரோக்கிய சமையல்ல என்ன பார்க்கலாம்னா சுகருக்கு ஒரு டீ பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, இன்னைக்கு ஒரு சூப்பரான டீ ரெசிபி தான். பாருங்க, இந்த பூ எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆவாரம் பூ. இன்னைக்கு நாங்கள் கோயிலுக்கு போகும்போது வர வழியில் நிறைய பூ பூத்துச்சு. பார்த்ததுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, இன்னைக்கு இதை பறிச்சுட்டு வந்து ஒரு டீ போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக பறிச்சுட்டு வந்தேன். உங்களுக்குலாம் ஒரு பழமொழி தெரியும்னு நினைக்கிறேன். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆவாரை. அதில் வந்து அதில் இருக்கிற மருத்துவ குணம் வந்து சாப்பிட்டா சாவை கூட தள்ளி போடும் அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அதை வச்சு தான் ஒரு சூப்பரான டீ ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து சுகர் பேஷண்ட்க்கு ரொம்ப நல்லது. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பூவை மட்டும் பிச்சுக்கலாம். இதில் இருக்கிற காய் இதெல்லாம் எதுவும் வேண்டாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ஏன்னா அதில் வந்துட்டு ஒரு சில புழு கூட இருக்கும். அதனால் அதை பார்த்து சுத்தமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 டம்ளர் டீ போடுறோம். அதுக்கு வந்துட்டு இதில் இருக்கிற பூ போதுமானதாக இருக்கும். அதை மட்டும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாப்பு வந்து இன்றைக்கி ஆர்வமாக நானே டீ போடுறேன்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்குது. சூப்பராக அதை கழுவிட்டு தண்ணியெல்லாம் அழகாக கையை வச்சு வடிச்சிட்ருக்கான். இந்த மாதிரி இந்த பூவை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நான் சின்ன டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம பூ கழுவி வச்சுருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் அப்படியே போட்டுக்கலாம் அதுக்குள்ளே. போட்டு இந்த பூ வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து விட்டுறலாம். இப்போ அடுத்ததான் என்ன போடுறோன்னு பார்த்தீங்கன்னா 2 துண்டு பட்டையும் ஒரே ஒரு ஏலக்காவும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா இதை கொதிக்க விடலாம். அப்படியே கொதிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அதோட கலர் நல்லா சூப்பராக சேஞ்ச் ஆகும். பாருங்க, நல்லா தலை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பூ வந்து நம்ம கிடைக்கிறப்ப ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா வந்து இது எல்லா சீசன்லேயும் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லைங்களா. இப்போ ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சங்காட்டி நம்ம இன்னைக்கு போட்டோம். சப்போஸ் இந்த பூ நம்மளுக்கு நிறையா கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி பூவை மட்டும் உதட்டி நிழல்லையே வந்துட்டு ஒரு 3 days to 4 days காய வச்சிங்க அப்படின்னா அது நல்லா ட்ரை ஆகிக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்பப்போ இது தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இது கலரே பாருங்கள். இதுக்கு பேரே வந்து தங்க கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோல்டன் எல்லோ கலர். இது வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து பேக்காக போடும்போது நம்மளோட ஃபேஸில் இருக்கிற வந்து மங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மங்குக்கு வந்து இதை விட வேறு ரெமெடி எதுவுமே இல்லைங்க. கண்டிப்பாக வந்து இந்த பூவை வந்து அரைச்சி நீங்கள் பவுடராக கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறப்ப பூவோட வந்துட்டு பச்சைப்பயிறு மாவு இருக்கு இல்லைங்களா, பச்சைப்பயிறு மாவையும் தயிர் ப்ளஸ் வந்துட்டு இந்த பூ 3ஐயும் போட்டு நல்லா பேக் போட்டு ரெகுலராக ஒரு 48 days நீங்கள் அந்த மாதிரி ரெகுலராக போட்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் இருக்கிற மங்கெல்லாம் கிளியர் ஆகி உங்கள் ஃபேஸ் வந்து இப்படி தங்க மாட்ட ஜொலிக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் கூட உங்களுக்கு நான் ரெடி பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா சூப்பராக கொதிச்சிருச்சுங்க. இதோட கலர் கூட சூப்பராக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே எல்லோ கலரில் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு 7 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நான் வடித்து எடுத்துட்டேன். கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் டேஸ்ட்டுக்கு சுகர் போட்டுக்கலாம், நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு தேன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் தேன் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி சீசனில் கிடைக்கும்போது அந்த பூவை பறித்து வச்சுட்டு கண்டிப்பாக அது மாதிரி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.